ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாளாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற மை V3 ஆட்ஸ் இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோ எக்ஸ்ப்ளோரர் தமிழ். இந்த ஆப்பில் ஆட் பார்க்குறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஆட் பார்த்துருக்கலாம். நிறைய பணம் சம்பாதிச்ச பொதுமக்கள் பேசின வீடியோக்களையும் பார்த்துருக்கலாம். இந்த ஆப்பில் ஆட் பார்க்குறது மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் மூலமாக மக்களை கவர் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் இப்போ பார்ப்போம். அவங்க என்ன மாதிரி பிளான்ஸ் மூலமாக மக்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஓப்பனிங் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க. அது மூலமாக அவங்க காட்டுற ஆடை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு டெய்லியும் 5 ரூபா வரைக்கும் கிரெடிட் ஆகும். இப்போ பேசிக் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 360 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபா வரைக்கும் கிரெடிட் ஆகும். அதுக்கடுத்து சில்வர் மெம்பர்னால் நீங்கள் 3060 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆகிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. இந்த நிறுவனத்தில் இப்போ வரைக்கும் 35 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்கிறதா இந்த நிறுவனம் சொல்லுது. இதில் கிட்டத்தட்ட 95% பேர் கட்டணம் இல்லாமல் தான் சேர்ந்துருக்காங்க. மீதி இருக்கிற 5% பேர் தான் கட்டண உறுப்பினர்களாக இருக்காங்க. அதாவது 33,25,000 பேர் கட்டணமே இல்லாமல் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 1,75,000 பேர் 360 ரூபா பேக்கில் இருந்து 1,21,000 ரூபா பேக் வரைக்கும் கட்டி கட்டண உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் அதிகபட்சம் 10,000 பேர் க்ரௌன் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த நிறுவனம் அவங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் 1,21,000 ரூபாய் வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. மை V3 ஆட்ஸ் நிறுவனம் பற்றி பாமகவை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படின்றவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறை இந்த நிறுவனத்துக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சது. இந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனரான சக்தி ஆனந்த் அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிறுவனத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான முதலீட்டாளர்களில் சில ஆயிரம் பேர் கோயம்புத்தூர் கிட்ட இருக்கிற நீலாம்பூர் அருகே LNT பைபாஸில் இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக கூட்டமாக சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனரான சக்தி ஆனந்த் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த புகாருக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. இவ்வளோ சிறப்பாக செய்கிற கம்பெனி மேலே ஒரே ஒரு நபர் காழ்ப்புணர்ச்சியோட கடந்த 9 மாதமாக தொடர்ந்து புகார் கொடுத்தாரு. நானும் இந்த புகார்களை முழுசாக ஃபேஸ் பண்ணி அனைத்து அலுவலகங்களுக்கும் என் பதிலை சொல்லியிருக்கேன். மக்களுமே இது ஒரு பொய்யான புகார் அப்படின்னு அவங்களோட மனுக்களை காவல் அதிகாரிகள் கிட்ட கொடுத்துட்டு கலைஞ்சு போனாங்க. எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் தப்பான கம்பெனி கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்குது. பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் விலைன்னு வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனிலுமே நாங்கள் யாரும் பண்ணலை, நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இப்போ இந்த நிறுவனத்துல எப்படி இவ்வளவு அதிக அளவிலான மக்கள் வந்து சேர்ந்துருக்காங்கன்றத பத்தி பார்ப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சைடு இன்கம் எப்படியாச்சும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களும், கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கலான்னு நினைக்கிற மக்களும் தான் இந்த நிறுவனத்தில் சேர்றாங்க. ஆனால் இவங்க இந்த நிறுவனம் என்ன தொழில் செய்யுது, இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இந்த நிறுவனத்துக்கு எப்படி லாபம் வருது அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. அவங்க உறுப்பினர் ஆகிறதுக்கு கட்டுற கட்டணத்துக்கு ஈடாக இந்த நிறுவனம் ஆயுர்வேத பொருட்களை கொடுத்துறதுனாலையும் அந்த நிறுவனத்தோட ஆப்பில் விளம்பரங்களை பார்க்குறதுனால மாதம் அவங்களுக்கு காசும் வந்துடுறதுனாலையும் மக்கள் இந்த மாதிரி எந்த கேள்வியுமே கேட்காம இந்த நிறுவனத்தை முழுசாக நம்புகிறாங்க. வாங்குறதுக்கு வாங்கோ, டீ காபில ஒண்ணுல போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க. பல பத்திரிகை நிறுவனங்களோட விசாரணையில் இந்த நிறுவனம் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த நிறுவனம் 2020 ஆண்டில் இருந்தே, அதாவது கொரோனாவில் பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் பிரான்ச் ஓப்பன் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட ரிவ்யூஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் வந்து இதில் அதாவது மக்களாகிய நாங்கள் தான் வந்து பணம் வரல, பிரச்சனை போச்சு அப்படின்னு நாங்கள் தான் புகார் கொடுக்கணும். ஆனால் நாங்கள் யாருமே புகாரை கொடுக்கறதுக்காக வரல. இது வந்து கரெக்டாக நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இதில் வந்து எந்த வித இதுவும் நடக்கிறது இல்லை. கேட்டுக்க
இதில் ஸ்டார்டிங்கில் நிறைய பணம் வந்துச்சு அப்படின்னும் இப்போ பெருசாக பணம் வர்றதில்ல அப்படின்னும் இந்த அப்ளிகேஷனில் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ blank ஆகிடுது அப்படின்னும் நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்மே கொடுத்துருக்காங்க. வாங்க கொஞ்சம் ரிவ்யூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனம் மீது சொல்லப்படும் புகார்களுக்கு என்ன பதில் அப்படின்னு சில பத்திரிகை நிறுவனங்கள் மைவி3 நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனரான சக்தி ஆனந்தன் கிட்டேயே நேரடியாக பேசியிருக்காங்க. வாங்க அவரோட பதிலை நம்ம பார்க்கலாம். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. இந்த நிறுவனத்தை முறைப்படி பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதற்கு இன்னும் இல்லை, இந்த நிறுவனம் முறைப்படி பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்னும் நீங்கள் எப்படி உங்கள் உறுப்பினர்களுக்கு மாதம் பணம் தர்றீங்க அப்படின்னும் கேட்ட கேள்விக்கு நாங்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செஞ்சு அதிலிருந்து வர்ற லாபத்தில் ஒரு பர்டிகுலர் சதவிகிதத்தை எங்களோட உறுப்பினர்களுக்கு நாங்கள் பணமாக தர்றோம் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. கடந்த மார்ச்ல இருந்து தானே நீங்கள் பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட நிறுவனம் 2020 இருந்தே மாதம் உங்களோட முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அது எப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடையாது. ஸோ இதிலிருந்தே இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் மாடலில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. தெளிவான பிஸ்னஸ் மாடலை வச்சு பிஸ்னஸ் செய்கிற நிறுவனங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த காலத்தில் தெளிவில்லாத பிஸ்னஸ் மாடலை வச்சுக்கிட்டு இந்த நிறுவனம் எப்படி லாபம் சம்பாதிச்சு தரும் அப்படின்னு இந்த நிறுவனத்தில் பணம் போட்டவர்கள் ஒவ்வொருத்தருமே கட்டாயமாக கேட்க வேண்டிய கேள்வி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.